நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து செவ்வியல் அரசியல் பொருளாதாரத்துடைய இரண்டாம் பாகம் சொல்றதா கார்ல் மார்க்ஸை பற்றி சொல்றதா சொல்லியிருந்தேன். அதற்கு முன்பு ஒரு கேள்வி பதில் காணொளி. இது வந்து இந்த விஷயத்தை முதல்ல பேசிடலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த கார்ல் மார்க்ஸை பற்றிய காணொளி வந்து வர 19ஆம் தேதி வந்து பதிவேற்றுவேன். இன்று என்ன விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன்னா, பொதுவாக இலக்கியத்திற்குள்ள வரக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சில குழப்பங்கள்னா ரொம்ப அடிப்படையான குழப்பங்கள். இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு கூட நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது பலருக்கும் அந்த குழப்பம் இருக்கிறதை இப்போ உணர முடியுது. ஒரு நண்பர் ஒரு காணொலி ஒன்று அனுப்பியிருந்தாரு. அந்த காணொலியில் ஒரு பெண் பேசுகிறாங்க. அவங்களுக்குமே அந்த குழப்பங்கள் இருக்குது. இலக்கியத்தை என்னவா பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது சார்ந்த சில விஷயங்களை இப்போ பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல, இலக்கியத்துல ஏன் வந்து பாலுறவு சித்தரிப்புகள், உடலுறவு சித்தரிப்புகள் வந்து ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்வி. இலக்கியத்துல வரக்கூடிய உடலுறவு சித்தரிப்புக்கும் இந்த பாலியல் திரைப்படங்கள், பாலியல் கதைகள்ல வரக்கூடிய சித்தரிப்புகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவதா, இலக்கியத்துல கெட்ட வார்த்தைகள் ஏன் புழங்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மூன்றாவதா, இலக்கியம் வந்து பெண்களை வந்து ஒரு பாலுறவு பண்டங்களாகவும் பெண்களுக்கு எதிராக பேசுறதாகவும் ஒரு பார்வை, ஒரு கோணம் முன்வைக்கப்படுது. இந்த மூன்று விஷயங்களை பத்தியும் பேசலாம் அப்படின்னு இந்த காணொலியில நினைக்கிறேன். முதல் விஷயம், இலக்கியத்துல ஏன் வந்து இந்த மாதிரியான உடலுறவு சித்தரிப்புகள் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி. முதல்ல, ஒரு பாலியல் வணிக எழுத்துக்கும் இல்ல வந்து இந்த மாதிரியான போர்னோகிராஃபியில வரக்கூடிய திரைப்படங்களுக்கும் இலக்கியம் சித்தரிக்கக்கூடிய பாலுறவு சித்தரிப்புகளுக்கும் வேறுபாடு இருக்கு. என்னன்னா, நீங்க ஒரு போர்னோகிராஃபியை எடுத்துக்கோங்களேன். இப்ப போர்னோகிராஃபியில வரக்கூடிய அந்த ஒரு சித்தரிப்பு அப்படின்றது ஒரு வகையான பகற்கனவு தான். அங்க எதுவுமே வந்து நேரடியான உறவா இருக்காது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்ல காதலர்களுக்குள்ளேயோ இருக்கக்கூடிய உறவை வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்ற எல்லாமே பாத்தீங்கன்னா, சமூகம் எதையெல்லாம் விலக்கி வச்சிருக்கோ, சமூகம் எதெல்லாம் உறவு நிலைகள்ல தவறுன்னு சொல்லுதோ அதை தான் சொல்லுவாங்க. ஒரு அப்பாவுடைய 2வது மனைவிக்கும் அப்பாவோட மூத்த மனைவியோட மகனுக்குமான உறவு, இல்ல அண்ணன் தங்கைகளுக்கு இடையிலான உறவு, இல்ல வந்து வேற ஒருத்தர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், இந்த மாதிரி அவங்களுடைய சித்தரிப்பு நோக்கம் வந்து ஒரு அடிப்படையான கிளர்ச்சியை தோன்றது மட்டும்தான். அதே தான் வந்து இந்த பாலியல் எழுத்துக்கும் பொருந்தும். அதாவது வெறுமனே பாலுணர்வை மட்டும் சொல்லக்கூடிய எழுத்து அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த மீறல் சார்ந்து ஒரு கிளர்ச்சியை சொல்றதா மட்டும்தான் இருக்கும். ஆனா இதுக்கும் இலக்கியம் இதுல இருந்து எங்க வேறுபடுது அப்படின்னா, இலக்கியம் அப்படின்றது வந்து அடிப்படையில மனித உணர்வுகளின் மீதான விசாரணை தான். மனிதனை வெவ்வேறு வகையான சூழல்கள்ல பொருத்தி அந்த சூழல்கள்ல ஒரு மனிதன் என்ன மாதிரி வெளிப்படுவான் அப்படிங்கிறத கணிக்கிறது, இல்ல எப்படி வெளிப்படுவான்னு அனலைஸ் பண்றது, விசாரிக்கிறது தான் வந்து இலக்கியத்துடைய ஒரு அடிப்படையான நோக்கமே. இப்போ ஒரு கதை இருக்கு. அந்த கதையில இந்த மாதிரியான ஒரு பாலியல் சித்தரிப்பு வருது அப்படின்னா, அந்த சித்தரிப்பு அந்த கதையில முக்கியம் கிடையாது. அந்த சித்தரிப்புல இருந்து அந்த கதை போகக்கூடிய தூரம் தான் நமக்கு அங்க முக்கியம். அதிலிருந்து தொடங்கக்கூடிய விசாரணை தான் முக்கியம். இப்ப நம்ம சமூகம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கு. அதாவது எல்லா சமூகங்களுடைய அடிப்படை ஒழுங்கு அப்படின்றது பாலியல் ஒழுங்கு தான். பாலியல் ஒழுங்கு முதன்மைப்படுத்தி தான் எல்லா சமூகங்களுமே இயங்குது. இந்தந்த உறவின் முறையில இருக்கிறவங்க வந்து உடல் உறவு கொள்ளலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். இந்தந்த உறவின் முறைகளுக்கு இடையிலான உடல் உறவுகளும் திருமணங்களும் விலக்கப்பட்டது அப்படின்னு. பெரும்பாலான சமூகங்கள்ல தாய் மகன் உறவு, சகோதர சகோதரிகள், இன்செஸ்ட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க, அந்த மாதிரியான உறவுகள் வந்து விலக்கப்பட்டதா இருக்கு. நம்ம சமூகம் உட்பட பெரும்பாலான சமூகங்கள் இந்த 2 உறவும் வந்து தந்தை மகள் உறவு, தாய் மகன் உறவு, அண்ணன் தங்கை உறவு அப்படின்றதெல்லாம் வந்து விலக்கப்பட்ட ஒண்ணா இருக்கு. சோ இதற்கான காரணம் என்ன, இதற்கான சமூக காரணம் என்ன, உளவியல் காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அறிவியலுக்கானது. ஆனா இலக்கியம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகும் போது அங்க மனிதர்களுக்குள்ள நடக்கக்கூடிய சலனங்களை பதிவு பண்றதுதான் இலக்கியத்துடைய முதன்மையான பணி. இப்போ ஒரு தாயை வந்து மகன் நிர்வாணமா பாக்குறது அப்படின்றது பெரும்பாலும் நடக்காது. அதுல வந்து அம்மாவும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க, மகனும் அதுல ஓரளவு அவனுக்கு அந்த ஒரு வயதுக்கு வந்த மகனுக்கு அந்த ஒரு விளக்கம் இருக்கும். ஆனா இது நடக்கவே வாய்ப்பில்லாத ஒரு விஷயம் இல்லையா? ஒரு தரையில இருந்து 10 அடி எந்திரிச்சு பறக்கிற மாதிரியோ இல்ல வந்து தண்ணியில நடக்கிற மாதிரியோ நடக்கவே சாத்தியமில்லாத, பௌதிக சாத்தியமில்லாத ஒரு விஷயம் கிடையாது. அப்படி ஒண்ணு நடந்துருது. ஒரு பாலுணர்வை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வயது இருக்கிற ஒரு இளைஞன் வந்து தன்னோட தாயை வந்து நிர்வாணமா பார்த்துடுறான். சோ அப்ப அவனுக்குள்ள உருவாகக்கூடிய உணர்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுதான் இலக்கியத்துடைய பணி. ஜெயகாந்தனுடைய ரிஷி மூலம் அப்படின்ற ஒரு கதையில இந்த மாதிரியான ஒரு சித்தரிப்பு வரும். அந்த சித்தரிப்புல இருந்து அந்த இளைஞனையுடைய அடுத்த கட்ட
மன உடைவு இல்ல மனப்பிறழ்வு அப்படிங்கிற எல்லையை நோக்கி அந்த நாவல் நகர்ந்து போகும். ஸோ அப்ப இந்த நாவலை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு 14-15 வயது இருக்கும். படிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழலை நான் கற்பனை பண்ணி கூட பார்த்தது இல்லை. அதே மாதிரி தான் இப்போ ஓரின சேர்க்கையாளர்கள் பத்தி சமூகத்துல ஒரு பொது பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அது மாறிக்கிட்டு வரலாம். ஆனா எனக்கு இன்னையிலேருந்து ஒரு 15 வருடத்திற்கு முன்பு, அப்ப என்னுடைய வயதும் ரொம்ப கம்மி. அப்படின்றப்ப நான் பசித்த மானிடம் அந்த வயசுல படிக்கும்போது அந்த நாவல் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. ஓரின சேர்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு அது வரைக்கும் தெரியாது. ஸோ அந்த ஒரு அதிர்ச்சியையும் தாண்டி இன்னொன்னு, நம்ம இங்க பொது புத்தியில ஒன்று கட்டமைக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, ஆண்கள் தான் பெண்களை அதிகாரத்தின் மூலியமா பயன்படுத்திப்பாங்க. ஆண் வந்து ஒரு பெரிய பண்ணையாரா இருப்பாரு, அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை வந்து அவரு பலாத்காரம் பண்ணிடுவாரு. ஒரு உயர் அதிகாரியா ஒரு ஆண் இருப்பாரு, தன்னுடைய சபார்டினேட்டா இருக்கிற ஒரு பெண்ணை அவரு இந்த மாதிரி பலாத்காரம் செய்வார், இல்ல பாலியல் துன்புறுத்தல்கள் செய்வார். இந்த மாதிரி தான் நாம பெரும்பாலும் பொதுவான கதைகள்ல வாசிச்சிருப்போம். ஆனா ஒரு பெண் ஆணை ஆளக்கூடிய இடமும் ஒன்று இருக்கு. அது அந்த பசித்த மானிடம் நாவல்ல வரும். பெண் வந்து ஆணை தன்னுடைய ருசிக்காக, தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிறது அப்படின்றத பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய பொது ஊடகங்கள் இல்ல பொது புத்தி சொல்லாது. அதுல ஒரு பெண் வந்து, அது மட்டும் இல்லாம எப்பவுமே பெண்ணுக்கு ஆண் மேல இருக்கக்கூடிய உணர்ச்சியை ரொம்ப ஒரு பக்தி பூர்வமா தான் நம்மளுடைய பொது புத்தி வந்து பார்க்கும். ஒரு பெண் வந்து ஒரு ஆணை காதலிக்கிறான்னா அவனுக்கு வந்து தன்னை முழுமையா கொடுத்துருவா, கிட்டத்தட்ட அவனுக்காக எதையுமே செய்ய தயாரா இருப்பா அப்படிங்கறதெல்லாம். இதெல்லாம் எப்படி வந்து பாலியல் கதைகள்ல வரக்கூடிய அந்த டே ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, பாலியல் கதைகளோட பெரும்பாலான பாலியல் கதைகளுடைய வாசகர்கள் வந்து ஆண்களா தான் இருப்பாங்க, அதிகபட்சம் சொல்றேன். அதனால ஆணுடைய டே ட்ரீம்ஸ் தான் பாலியல் கதைகள் இருக்கும். அவன் என்ன மாதிரியான உறவுகள் கொள்ள விரும்புவான், எந்தெந்த வயது பெண்களோட, எத்தனை பெண்களோட உறவு கொள்ள விரும்புவானோ அந்த மாதிரியான பகற்கனவு தான் இருக்கும். அதே மாதிரியான ஒரு பகற்கனவு தான் இந்த பெண் வந்து ஆணுக்காக எதையும் செய்வா அப்படின்றதும். அது பகற்கனவா உண்மையாங்கிறது வேற விஷயம். ஆனா பெரும்பாலும் இது வந்து இந்த ஒரு பகற்கனவுன்னு ஏன் சொல்றேன்னா, அப்படி ஒரு பெண் செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு ஆண்கள்கிட்ட இருக்கு, அதற்காக தான். ஆனா அந்த பசித்த மானிடம் கதையில வரக்கூடிய பெண் வந்து அவனுக்கு தொழுநோய் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கு. அந்த பெண் வந்து ஒரு மருத்துவர். அப்படின்னும் போதே இயல்பா அவனை விட்டு விளக்கிடுறான். இனிமேல் வந்து நமக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது, நான் வந்து என்ன இது பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விளக்கிடுறான். அவன் வந்து உடனே போய் நான் உன்னை பார்த்துப்பேன், அவன் வந்து ஒரு மருத்துவர் வேற அப்படின்னும் போது நான் உன்னை நல்லா கவனிச்சுப்பேன் அப்படின்லாம் சொல்லலை. இயல்பா அவன்கிட்ட விளக்கிடுறான். ஸோ இந்த மாதிரியான சித்திரங்கள், யதார்த்தமான சித்தரிப்புகள் வந்து இலக்கியத்துல வரும். நம்ம வாழ்க்கையை பற்றி வச்சிருக்கக்கூடிய ஒரு கற்பனையான மதிப்பீடுகளுக்கு வெளியில தான் இலக்கியம் இயங்கும். இந்த கற்பனையான மதிப்பீடுகளோட ஒரு புற வடிவமா தான் பள்ளிகள் இருக்கும். பள்ளிகள்ல ஒரு மாணவனா போகும்போது சமூகத்தோட மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ் அதுதான். ஸோ அங்கேயுமே வன்முறையெல்லாம் நடக்குது. ஆனா ஒரு ஒப்பீட்டளவுல அதுதான் வந்து மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ். ஏன்னு அப்படி சொல்றேன்னா, இப்ப நான் பள்ளிக்கு வெளியே இன்று யோசிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய வன்முறையெல்லாம் தெரியல. ஆனா அன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது என் வாயில வந்து சிகரெட்டை வச்சு குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீ இப்ப குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அழுதுகிட்டு ஓடி இருக்கேன். 2 என்னை விட பலசாலியான நண்பர்கள் வந்து என்னை போட்டு அடிச்சிருக்காங்க. என்னை விட பலங்குன்றிய ஒருத்தனை நான் அடிச்சு அவனுக்கு தலையில இருந்து ரத்தம் வந்திருக்கு. இது எல்லாமே பள்ளிக்கு வெளியில நடந்துச்சு. பள்ளியில இது நடக்காதா அப்படின்னா அங்க வந்து ஒரு கண்காணிப்பு இருக்கு, அங்க ஒரு சூப்பர்விஷன் இருக்கு. ஆனா அதற்கு வெளியில நாம வந்துட்டோம் அப்படின்னா இந்த சமூகத்துடைய எல்லா குரூரங்களையும் வன்முறையையும் நாமளும் செய்வோம், நம்ம மேலேயும் அது நிகழ்த்தப்படும். சோ அப்ப இந்த உண்மைகள், இந்த நாம கற்பனையா நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய உண்மைகளை இலக்கியம் நமக்கு காண்பிக்கும். ஏன் இந்த புரிதல் ஏன் பலருக்கு இருக்க மாட்டேதுன்னா, நாம ஒரு வகையான ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கும். அதாவது நான் சொல்றது இலக்கிய வாசகர்கள் எல்லாரையும் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லல. ஆனா இன்று பெரும்பாலும் சமூகத்துல நேரடியான வன்முறைகள் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா இன்றுமே இலக்கிய வாசகர்கள் அப்படின்றவங்க ஏதோ ஒரு வகையில ஒரு ஓரளவு வருமானம் வரக்கூடியவர்கள், இல்ல ஏதோ ஒரு சமூகத்துல வந்து தன்னுடைய ஜாதியினாலேயோ இல்ல குடும்பத்தினாலேயோ இல்லைன்னா வந்து தன்னுடைய வேலையினாலேயோ ஏதோ ஒரு பாதுகாப்பை பெற்றவர்களா தான் இலக்கியத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இது மாதிரியான பாதுகாப்பு இல்லாத கோடிக்கணக்கானவர்கள் நம்ம நாட்டிலே இருக்காங்க. அவங்க மேல அதிகாரம் செலுத்தப்படுது, வன்முறை செலுத்தப்படுது. ஆனா அவங்களால எந்த வகையிலையும் அதுக்கு வந்து ரிட்ராக்ட் பண்ணவே முடியாது. சோ அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையை இலக்கியம் பேசும்போது அதுல இருக்கக்கூடிய குரூரம், வன்முறை எல்லாத்தையும் பதிவு செஞ்சுதான் ஆகணும். சோ அதுவும் ஒரு காரணம். இலக்கியம் வந்து ஏன் இந்த அளவு ஒரு ராவா இருக்கு அப்படின்னு கேட்டா, இலக்கியம் எது உண்மைன்னு நம்புதோ அதை சித்தரிக்க முனையுது. அதுதான் அதற்கான காரணம். வெறும் பாலுறவு சித்தரிப்புகள் மட்டும் கிடையாது. பாலுறவு சித்தரிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி அப்படி ஒரு சித்தரிப்பு கொடுக்கப்படும் போது
நாம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, அது வெறுமனே வாசிக்கிறவனை கிளர்ச்சி அடைகிறதுக்காக கொடுக்கப்படுதா, அப்படி இல்லாம அவனை ஒரு இன்குசிஷனுக்குள்ள தள்ளுறதுக்காக, அவனை வந்து தனக்குள்ளே ஒரு விசாரணை செய்யறதுக்காக கொடுக்கப்படுதாங்கிறத நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா அந்த விசாரணை ஏன் முக்கியம் அப்படின்னா, ஏன் அதை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? என்ன காரணம்னா, அந்த வன்முறையை நாம படிக்கும்போது நமக்குள்ளேயும் அந்த வன்முறை உருவாகுது. உடனே அந்த வன்முறையை நாம எடுத்துட்டு போய் அதை இன்னொருத்தர் மேல நாம பிரயோகிச்சிட மாட்டோம். இது எப்படின்னா, கிட்டத்தட்ட கனவுல நடக்கக்கூடிய வன்முறை மாதிரி தான். இலக்கியம் அப்படின்றதே ஒரு பெரிய கனவு தான். அப்ப கனவுல நாம செய்யக்கூடிய கொலைகள், கனவுல நாம நிகழ்த்தக்கூடிய எல்லா குரூரங்களும் கனவோட முடிஞ்சிருது. அப்ப அதன் மூலியமா நாம அடைந்த ஒரு மனநிலை நமக்குள்ள இருக்கு. கதாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கியத்துல ஒரு துயரத்தின் நாம கடந்து போகும்போது அந்த துயரம் வழியா நாம கடந்துடுறோம். ஆனா அது பிசிக்கலா நமக்குள்ள நிகழ்ல. கனவுல ஒரு துப்பாக்கியால சுடப்பட்ட மாதிரியோ கத்தியால குத்தப்பட்ட மாதிரியோ அந்த வலியும் பயமும் நமக்குள்ள இருக்கே ஒழிய பிசிக்கலா நம்ம காயப்படுறதோ இல்ல வந்து உயிரை விடுறதோ இல்லை. அப்ப அந்த உணர்வு நிலைகளை நம்மளால கற்பனை செய்ய முடியுது. கற்பனை செய்யறதின் மூலியமா உண்மையிலேயே பிசிக்கலா அத்தகைய வலிகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, உண்மையிலேயே அந்த மாதிரியான சூழல்ல இருக்கிறவங்கள இன்னும் நம்மளால கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ண முடியும். எம்பத்தி அப்படின்றது சிம்பத்தி கிடையாது, எம்பத்தி. எம்பத்தி வந்து நாம அவங்களா இருந்து பாக்குறது, அவங்க ஐயோ பாவம் அப்படின்னு உச்சி கொட்டுறது இல்லை, அவன் சுச்சுவேஷன்ல தன்னை நம்மளை பொருத்தி பாக்குறது. சோ அந்த ஒரு மனநிலையை வாசகன்ட்ட உருவாக்குறதுக்காக அத்தகைய குரூரங்களை இலக்கியம் நிகழ்த்தி காட்டதான் செய்யும். குரூரங்கள் மட்டும் இல்லாம எல்லா வகையிலையும் சொல்றேன், பாலியல் சார்ந்த குரூரங்களா இருக்கட்டும், இல்ல வந்து வன்முறையா இருக்கட்டும், இது எல்லாமே இலக்கியத்துடைய ஒரு பகுதி தான். ஏன்னா இலக்கியம் எதிர்பார்க்கறது ஒரு மெச்சோர்ட் ரீடரை தான். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறதே மெச்சோர்ட் ரீடர்ஸ் கிட்ட தான். இது வந்து ஒரு ஒண்ணுமே தெரியாம வெறுமனே ஒரு இன்குபேட்டர்ல வளர்ந்த ஒரு ஆள் கிட்ட நான் அதை பேசிக்கிட்டு இல்லை. ஐ மீன் இன்குபேட்டர்னா 25 வயசு வரைக்கும் இன்குபேட்டருக்குள்ளே இருந்தவங்கள்ட்ட நான் இதை பேசல. எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு ஒரு மன விரிவை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்கள்ட்ட தான் நான் வந்து இதை சொல்றேன். ஏன்னா இலக்கியத்துடைய முதல் வேலையை நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரிஷி மூலம் படிச்சப்ப 15 வயசுல நான் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் உணர்ந்தேன்னு. அப்படி ஒரு ரப்சரை ஒரு 20-25 வயசுக்குள்ள உணர்ந்த ஒருத்தர் தான் தொடர்ந்து வாசிப்பாங்க. இல்ல எனக்கு அந்த ரப்சர்லாம் வேணாம், நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துக்கிறேங்கிறது அது அவங்களுடைய விருப்பம். ரெண்டாவது, கெட்ட வார்த்தைகள். இது பலருமே சொல்ற ஒரு விஷயம். என்னுடைய நண்பர்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் பலருமே இந்த மாதிரி கெட்ட வார்த்தையை படிக்கும்போது நான் ஏதோ கண்ணு காதெல்லாம் மூடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உருவாயிடுது, எதையோ புளிப்பா எதையோ கடிச்சிட்ட மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படியே உடம்பெல்லாம் பூசிடுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கெட்ட வார்த்தை மேல இருக்கக்கூடிய அசூயை வந்து நான் இது ஓரளவு புரிஞ்சுக்க கூடியதுதான். இது வந்து இதுல வந்து இதை நாம, ஆனா இந்த கெட்ட வார்த்தை ஏன் இலக்கியத்துல வருது அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். பலருக்கு இருக்கிற பெரிய குழப்பம் என்னன்னா, அவரை எவ்வளவு பெரிய எழுத்தாளர் நினைச்சிட்டு இருந்தேன், அவர் போய் இப்படி கதை எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம இலக்கியத்தை படிக்க வரும்போது நம்மள ஒரு சுந்தர ராமசாமியோ இல்ல வந்து ஒரு புதுமை பித்தனையோ நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அறிமுகப்படுத்தும் போது நமக்கு இயல்பாவே நம்மள்ட்ட பெரிய மனுஷங்க அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை சொல்லி அறிமுகப்படுத்தினா ஒரு ஐடியல் மேன் எப்படி இருக்கணுமோ அந்த எல்லா குவாலிட்டியும் நாம அவங்கள்ட்ட எதிர்பார்ப்போம். ஆனா ஒரு கதையில ஒரு எழுத்தாளன் ஐடியல் மேன் எல்லாம் கிடையாது. ஒரு கதையில வந்து ஒரு கெட்ட வார்த்தை வருது, இல்ல ஒரு கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியான ஒரு சூழல் ஒரு கதாபாத்திரத்துக்கு வருதுன்னா அந்த வார்த்தையை பேசுறது அந்த கதாபாத்திரம் தானே ஒழிய அந்த ஆசிரியர் கிடையாது. இப்ப நான் எங்க ஊர்ல இருக்கிற ஒரு கதை எழுதுறேன். அந்த கதையில ஒரு சித்தரிப்பு வருது. ஒரு பையன், ஒரு 20 வயசு பையனை இன்னொரு பையன் வந்து தலையில இப்படி தட்டிட்டு ஓடிடுறான். டேய் ஏன் என்னை அடித்தாய் அப்படின்னு நான் ஒரு வரியை எழுதுறேன். இவன் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி ஏன் என்னை அடித்தாய் அப்படின்னு எழுதுனா படிக்கிறவங்களுக்கே சிரிப்பு வந்துடும், எழுதுற எனக்கே சிரிப்பு வந்துடும். ஏன்னா இப்படி அடிச்சதும் அவன் என்ன சொல்லுவாங்கிறது எனக்கு தெரியும். சோ அப்ப அந்த வார்த்தையை தான் நான் எழுதி ஆகணும். அப்ப ஒரு சித்தரிப்பை கொடுக்கும்போது அந்த கேரக்டர் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணுமே ஒழிய ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன், ஒருவேளை இவன் வந்து தமிழ்ல மட்டுமே பேசணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கிற ஒருத்தனா இருக்கான் அப்படின்னா அந்த டைம்ல ஏன் என்னை அடித்தாய் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட சங்கல்பத்தோட எல்லாம் யாருமே அப்படி இல்லை, அவன் வந்து நார்மலான ஒரு பையன் தான் அப்படின்னா அவன் அந்த இடத்துல சொல்ற கெட்ட வார்த்தையை எழுதிதான் ஆகணும். கெட்ட வார்த்தை மட்டும் கிடையாது, ஒரு இலக்கியத்துல ஒரு பெரிய ஒரு ஞானி தர்ம உபதேசம் பண்றாரு அப்படின்னா அந்த தர்ம உபதேசமும் வெறும் டயலாக் தான். ஒருத்த வந்து ஒரு மனம் பிறழ்ந்து போன ஒரு பிச்சைக்காரன் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான் அப்படின்னா அதுவும் ஒரு வசனம் தான். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்திரங்கள் பேசுற எல்லாமே வசனம் தானே ஒழிய அந்த தர்ம உபதேசத்தினால ஒரு வாசகன் வந்து மனம் திருந்துற போறதோ இல்லைன்னா அந்த கெட்ட வார்த்தையினால ஒரு வாசகனுடைய மனம் வந்து மாசடைந்து போறதோ கிடையாது. அது முழுக்க ஒரு கதை. அப்ப அந்த கதையில ஒரு கேரக்டரை இப்படி உருவகிக்கும் போது அதோடைய வேலை அப்படி பேசுறது. ஒரு வக்கீல் பத்தி நான் எழுதும்போது
அவர் வந்து கோர்ட்ல பேசும்போது வக்கீலோட டேர்ம்ஸ்ல தான் பேசுவார். ஒரு மெக்கானிக் எழுதுனா மெக்கானிக்கோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல தான் அந்த மெக்கானிக்கலா பேச முடியும். ஒரு இயல்பா ஊர்ல இருக்கிற ஒரு பையன் இன்னொரு அவனோட நண்பன்கிட்ட பேசும்போது என்ன பேசுவானோ அதை தான் எழுத முடியும். ஸோ அப்ப இந்த கெட்ட வார்த்தை அப்படின்றதெல்லாம் வந்து இதுவுமே சமூகத்தை பத்தின ஒரு புரிதல் இல்லாதனால உருவாகுது. ஒரு இங்க வந்து கெட்ட வார்த்தை பேசுறதே கேட்காதவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் காது கொடுத்து நம்ம வந்து ரோட்ல ஒன்றும் வேணாம், ஒரு எந்த ஊரா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எந்த ஊரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு மணி நேரம் ஒரு கூட்டத்தில் நடந்து போனா ஒரு 50 கெட்ட வார்த்தை நம்ம காதில் விழுந்துரும். பப்ளிக் பிளேஸ்ல பேசிட்டு தான் இருப்பாங்க. யாரோ ஒருத்தரை திட்டும் போது ஏதோ ஒன்று சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க, இல்ல சும்மா ஃபன்னா கூட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவ்வளவும் இந்த சமூகத்துல தான் இருக்கு. இதை விட்டுட்டு நான் வந்து ஒரு கற்பனையான சமூகத்தை எழுதுறேன் அப்படின்னா அது வந்து வெறுமனே ஒரு டிவி சீரியல் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டிவி சீரியலுக்கு தான் அந்த வகையான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு அதுல வணிகம், பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இலக்கியத்துல இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு ரிக்வெஸ்டா ஒரு வாசகன் வைக்கும் போது அந்த வாசகன் வந்து தன்னை வாசகன்கிற இடத்துல இருந்து நுகர்வோன்கிற இடத்துக்கு நகர்த்திக்கிறான். எழுத்தாளன், ஒரு நல்ல எழுத்தாளன் அப்படின்றவன் வந்து கஸ்டமர் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அவன் ஒரு சூழலை நம்ம கண்ணு முன்னாடி சித்தரிச்சு காமிக்கிறான். அதுல இருந்து நாம சில விஷயங்களை உணர்ந்துக்கிறோம், எடுத்துக்கிறோமே ஒழிய அதை தாண்டி ஒரு எழுத்தாளன் வந்து இது வாசகர்களுக்கு பிடிக்கல அதனால நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே அவன் எழுத்தாளன் இல்லாம ஆயிடுறான். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே நமக்கு சர்வீஸ் பண்ண தான் ரெடியா இருக்கு. நமக்கு சர்வீஸ் பண்ணிட்டு நம்மள்ட்ட இருந்து ஒரு காசு அது வாங்கிக்குது, அவ்வளவுதான். எல்லா சிஸ்டமும் இப்படிதான் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது தன்னோட உணர்வுகளோட, தன்னோட குழப்பங்களோட ஒரு மனுஷன் ரத்தமும் சதையுமா நம்ம முன்னாடி வந்து நிக்கிறது தான் ஒரு தீவிரமான எழுத்து. அந்த எழுத்துலயே நம்ம சர்வீஸ் எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கும் ஒரு உண்மையான தேடலுக்குமான தூரம் இன்னுமே அதிகமாயிடும். அப்போ இந்த விஷயங்களை நாம எப்படி கடந்து போறது, இல்ல உண்மையிலே நாம இந்த கெட்ட வார்த்தைகள் சார்ந்து பார்க்கும் போதுமே கூட அதை கூர்மையா அது எழுதப்பட்டிருக்கா, உண்மையிலே ஒரு பாத்திரம் ஒரு கெட்ட வார்த்தை பேசுதுன்னா அந்த வார்த்தை மூலியமா அதோடைய மனநிலை சரியா வெளிப்பட்டிருக்கா, இல்ல அது சும்மா அந்த எழுத்தாளனுக்கே சரியா எழுத தெரியாதனால அட்டென்ஷன் சீக்கிங்காக அவன் எழுதுறானா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கலாமே ஒழிய கெட்ட வார்த்தைகள் கதைகள்ல வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கறதெல்லாம் எந்த வகையிலையும் ஒரு சரியான ஒரு அபிப்பிராயம் கிடையாது. அது இப்ப இந்த அந்நியன் படத்துல வர்ற மாதிரி தான், சமூகம் என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு அந்நியன் போயிடுவாங்கிற மாதிரி சமூகம் அப்படி ஒரு நிலையை அடைந்துட்டுனா அப்படி ஒரு நிலையை அடையக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் வந்து வெறுமனே ஒரு டிவி சீரியல்ல வர்ற மாதிரி சென்சார் பண்ணியே பேசிட்டு இருக்காங்கன்னா என்னமோ ரொம்ப பெருசா தப்பா இருக்குன்னு அர்த்தம். இயல்பா இந்த விஷயங்கள் எல்லாம் சமூகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உதிர்ந்து போகுது அப்படின்னா எழுத்துல இருந்தும் அது ரொம்பவே உதிர்ந்து போயிடும். இப்ப சமீபத்துல வந்து மருள் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு வாசிச்சேன், நண்பர் பிரபாகரன் எழுதினது. அவர் 2000 ஒட்டி பிறந்தவர், 25 வயசு தான் ஆகுது. அவரோட கதைகள்ல அவ்வளவா அந்த சொற்கள் இல்லை, ஏன்னா அவர் அதை பார்க்கல, அப்ப அவர் அது எழுத்துல வராது. ஸோ அது மாதிரி அது குறைய வாய்ப்பு இருக்கே ஒழிய ஒரு வாசகனோட எதிர்பார்ப்புக்காக கதைகள்ல வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் குறையாது. உண்மையிலேயே தன்னை ஒரு வாசகனா நிறுத்திக்கிட்டு அவன் உண்மையை பார்க்கணும்னு நினைச்சான்னா அதை அவன் படிக்கலாம். அதை விட்டுட்டு இல்ல எனக்கு வந்து நான் பிடிச்சதை மட்டும்தான் படிப்பேன்னா அதற்கு எவ்வளவோ கொட்டி கிடக்கு. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் அப்படின்னு அதுலயும் அந்த கெட்ட வார்த்தைகள் வருது. ஆனா அதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால நமக்கு அதை பெருசா பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. மூன்றாவதா இந்த பெண்கள் பற்றிய ஒரு அபிப்பிராயம். பெண்களை கொச்சப்படுத்துற மாதிரி, இந்த கெட்ட வார்த்தையோட ரிலேட்டடா தான் அதை சொல்லுவாங்க. பெண்களை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு, இலக்கியம் வந்து பெண்களை தவறாவே சித்தரிக்குது அப்படிங்கிற மாதிரி. இதுல முதல்ல 2 விஷயத்த சொல்லணும். ஒண்ணு, இப்ப எனக்கு ஒரு சிநேகிதி இருக்கா, சின்ன வயசுல இருந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. இப்ப வந்து நான் அவளோட வீட்டுக்கு போனா அவளோட வரவேற்பறை வரைக்கும் போகலாம், வீட்டோட ஹால் வரைக்கும் போகலாம். அது மாதிரி அவன் எங்க வீட்டுக்கு வந்தா என்னோட வீட்டு ஹால் வரைக்கும் வருவான். நாங்க 2 பேரும் சில விஷயங்களை பேசிப்போம், இவ்வளவுதான் ஒரு ஃப்ரெண்டோட இடம். ஆனா இப்ப என்னோட மனைவி இருக்கா இல்லையா, இப்ப என்னோட மனைவிக்கோ எனக்கோ இருக்கிற அந்த உறவு நிலை அப்படின்றது ஒரு நட்பையும் தாண்டியது, காமம் அப்படின்றதையும் தாண்டி அதுல ஒண்ணு இருக்கு. 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தரோட பலம் என்ன பலகீனம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க. ஒருத்தரோட ஆசைகள் என்ன, ஒருத்தரோட வெறுப்பு எதுல இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஒரு ஆழமான ஒப்பீனியன் இருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரே தருணங்களை ரொம்ப நேரம் ஷேர் பண்ணிக்கிறதுனால இயல்பாவே ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கு ரொம்ப கூர்மையான அபிப்பிராயம் இருக்கும். இலக்கியத்துல நிகழ்றது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு உறவு தான் இலக்கிய உறவு. இலக்கிய உறவு வந்து ரொம்ப ரொம்ப அந்தரங்கமானது. இலக்கியம் வந்து இந்த வரவேற்பறை உறவை என்னைக்குமே எழுதாது. 2 மேம்போக்கான நண்பர்களை பத்தி இலக்கியம் வந்து பேசவே பேசாது. நட்பை பேசும்போது கூட ரொம்ப ரொம்ப ஆழமா தான் இலக்கியம் வந்து பேசும். அப்படி பேசும்போது ஆழமான நண்பர்களுக்கு இடையில வரக்கூடிய உரசல்கள் விகாரமானதா தான் இருக்கும். சோ பெண்கள் பற்றி விகாரமான சித்தரிப்புகள் வருது அப்படின்னா அதற்கு காரணம் அந்த எழுத்தாளரும்
அவர் சொல்லக்கூடிய பெண்ணோ ஆணுக்கும் தான், இது வந்து பெண்ணுக்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு இது கிடையாது, அவர்களோட அந்தரங்கத்தோட இந்த எழுத்தாளர் வந்து உரையாடுறாரு. வெறுமனே ஜன்னல் வழியா ஒரு வீட்டை எட்டி பார்க்கறது மூலியமா தெரிஞ்சுக்கக்கூடிய அந்தரங்கம் கிடையாது. அந்த அந்தரங்கத்தை ஒரு விஸ்டத்தோட அதை நம்ம முன்னாடி வைக்கிறார். வாசகர்களா நம்மளுக்கும் அந்த விஸ்டம் வேணும். ஏன்னா ஒரு ஒரு கதை அப்படின்றது சமூகத்துல இந்த நிலையில இருக்கிறவங்க, இந்த வயசுல இருக்கிறவங்களுக்காக ஒரு தீவிரமான கதை அப்படின்றது எழுதப்படாது. குறைஞ்சபட்சம் சமூகத்தை பத்தின ஒரு புரிதல் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு கதையை வாசிக்கலாம். ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், பிலாசபரா இருக்கலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், சாதாரணமா என்ன மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஆளா இருக்கலாம். எல்லாருமே ஒரு கதையை படிக்கலாம். அப்ப படிக்கிற அத்தனை பேர்கிட்டையும் இலக்கியம் ஒரே மாதிரியான விசிட்டத்தை தான் எதிர்பார்க்குது. அப்படி எதிர்பார்க்கிற என்ன சொல்றது, ஒரு கருவி கிட்ட நம்முடைய விஸ்டத்தை மேம்படுத்திட்டு தான் போய் நிக்கணும். அதை விட்டு இதுல வந்து பெண்களோட முலையை பத்தி எழுதிட்டாங்க, அதனால வந்து இது வந்து பாலியல் நூல் அப்படின்னு சொல்றதோ, இல்லைன்னா வந்து இதுல வந்து இந்த பெண்ணை வந்து ஒரு கேரக்டர் தப்பா பேசிட்டு அவளை வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டான் அந்த பெண்ணை பார்த்து, அதனால இது வந்து தப்பான நூல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம மெச்சூர் ஆகல அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நாம ரொம்ப வாசிப்பு நிலையில கீழே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எந்த ஒரு படைப்பாளியும் நேரடியா ஒரு பெண்ணையோ, ஏன்னா இதுல என்ன பெரிய ஒரு கூத்து அப்படின்னா, ஒரு எழுத்தாளன் அப்படின்றவன் சமூகத்தை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். கண்காணிச்சுதான் ஒரு நல்ல கதையோ நாவலையோ நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான். அப்படின்னும் போது நாம எந்த அளவுக்கு சமூகத்தை கவனிக்கிறோமோ அதே அளவுக்கு சமூகத்தை கவனிக்கக்கூடிய திறனும் சென்சிட்டிவிட்டியும் அவனுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறவனும் ஏன் இப்படி எழுதுறான் அப்படின்னா அந்த சூழலை இன்னும் நெருக்கமா சித்தரிக்கிறதுக்கு தான். ராசேந்திர சோழனுடைய இழை அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதை என்னன்னா, பொதுவா கணவன் மனைவி உறவை எழுதும்போது, பொதுவா கதைகள்ல உடலுறவு பற்றி எழுதும்போது அது தீவிர இலக்கியத்திலேயே அது வந்து ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எழுதப்பட்டிருக்கும். ஆனா அந்த கதையில ஒரு கணவன் சாயங்காலம் ஆபீஸ் போயிட்டு வேலைக்கு வந்து குழந்தைய பார்த்துட்டு உட்காந்துருக்கிற மனைவியோட பேசுறான். பொழுதன்னைக்கும் குழந்தைய பார்த்துக்கிட்ட சலிப்பு அவளுக்கு, இவனுக்கு வெளியில போயிட்டு வந்த கவலை எல்லாமே இருக்கும். ஆனா ரொம்ப இனிமையான ஒரு உரையாடலா இருக்கும். ஒருத்தர் மாத்தி வெட்டிக்கிற மாதிரியான ஒரு உரையாடலா இருக்கும். அப்ப அந்த உரையாடல் ஒரு இடம் வரும். அந்த இடம் தான் அந்த கதையை மாத்துற இடம். அவன் குழந்தை தூங்கிட்டு இருக்கும், தொட்டில தூங்கிட்டு இருக்கும். இவன் சாப்பிட்டு முடிச்சிருப்பான், அவன் சாப்பிட உட்காந்துருப்பான். குழந்தை முண்டுவான், தொட்டில கிடந்து முண்டுவான். இவன் சொல்லுவா, சரி போய் பாருங்க குழந்தைய தூக்குங்க அப்படின்னு. தூக்க சொன்னவ டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவா, இல்ல விடுங்க பரவாயில்ல சும்மா தட்டுங்க மறுபடியும் தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லுவான். குழந்தை வந்து திரும்ப தூங்கிடுவான். தூங்கின பிறகு இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு உடலுறவு நிகழும். அந்த நிகழ்வை கூட ரொம்ப சர்வசாதாரணமா போற போக்குல அதை சொல்லியிருப்பாரு. ஏன்னா போற போக்குல சொல்ற அளவுக்கு அது ஒரு சாதாரணமான நிகழ்வு தான். அப்ப இத சொல்றதுக்கு ஒரு படைப்பாளி வர வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே நாம நம்முடைய கதைகள்ல வந்து இல்ல நம்முடைய அந்த சாதாரணமான வணிக எழுத்துல எல்லாம் வந்து இந்த உடலுறவுன்றது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பயங்கரமா மிஸ்டிஃபை பண்ணப்பட்டுட்டு, இல்லைன்னா வந்து பிறல் உறவு அதை வந்து ரொம்ப மிஸ்டிஃபை பண்ணி கில்ட் என்னென்னமோ சேர்த்து அதை எழுதி வச்சிருப்பாங்க. பட் அதுல இருந்தெல்லாம் வெளில வந்து ரொம்ப இயல்பா அது இழை, அந்த கணவன் மனைவி உறவுல இருக்கக்கூடிய ஒரு இழை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையை ராசேந்திர சோழன் எழுதியிருக்காரு. சோ அப்ப இந்த கதையை வாசிக்கிறதுக்கு ஒரு வாசகனுக்கு ஒரு விஸ்டமும் மெச்சூரிட்டியும் தேவைப்படுது. சோ இந்த கதையை நான் இப்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 தடவை வாசிச்சிருப்பேன். ஒவ்வொரு தடவை வாசிச்சப்பையும் எனக்கு வந்து ஒரு 6 மாசம் இல்ல ஒரு வயசு கூடி இருக்கு. அப்ப அந்த வயசு கூட அந்த கதை வந்து இன்னுமே எனக்கு பிரம்மாண்டமா தெரிய ஆரம்பிக்குது. அப்ப இலக்கியம் நம்ம கூட சேர்ந்து வளரும். அப்ப நமக்கு சின்ன வயசுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், பெண்களை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, பால் புதுமையினரை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, தலித்துகளை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, இவங்களெல்லாம் நல்லவர்களா மட்டும் தான் சித்தரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப தப்பு. அதுவே நாம நம்மள்டே தான் அது இந்த பொது சமூக நீரோட்டத்திலேருந்து அவங்களை விளக்குறதா தான் அர்த்தம். சோ அப்ப அவங்களுடைய சிக்கல்கள் என்ன, அவங்க ஏன் இப்ப வந்து ஒரு பெண் அப்படி இருக்கான்னா அதுக்கும் சமூகத்துக்கும் என்ன தொடர்பு, இது எல்லா கேள்வியையும் கேட்க வைக்கிறதுக்கு அவளோட இயல்பை சித்தரிக்கிறது தான் சரியான வழி ஒண்ணு. இன்னொன்னு, இது உண்மையிலேயே வந்து இப்ப சமூகத்துடைய ஒரு அடிப்படை பிரச்சனை என்னன்னா, ஒரு காலகட்டத்துல ஒரு படைப்பாளி என்னதான் நுண்ணுணர்வு உடையவனா இருந்தாலும் தன்னளவுல ஒரு வேலி அவன் மேல கட்டப்பட்டிருக்கும். எந்த ஒரு படைப்பாளியை நீங்க எடுத்தாலும் அவங்களோட வேல்யூ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இப்ப பாரதி இருக்காரு, ஈன பறையர்கள் எனும் அவர் எம்மில் ஒருவர் என்றோ அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்ப அன்னைக்கு இது எழுதும்போது அது ரொம்ப உணர்ச்சிகரமான டைம். ஏன்னா அன்னைக்கு ஒரு பாரதி வந்து ஒரு பிராமணர், ஒரு பிராமணர்களுக்கும் பறையர்களுக்கும் இருந்த இடைவெளிங்கிறது ரொம்ப அதிகம். அப்படின்னும் போது நீ ஈன பறையரனினும் நீ எண்ணில் ஒருவன் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு.
இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அது என்ன ஈனப்பறையர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அப்ப அந்த படைப்பாளி அந்த காலகட்டத்துடைய மனநிலையோடு ஏதோ ஒரு வகையில கட்டப்பட்டவராக தான் இருப்பார். கடகலிங்கத்துக்கு இன்னைக்கு ஒரு பூணூல் போட்டதை யோசிச்சு பார்த்தா என்ன பூணூல் போடுறது பெரிய விஷயமா அப்படின்னு நமக்கு இன்னைக்கு தோணும். இல்ல பூணூல் போட்டவர்கள் தான் சமூகத்துல முதன்மையானவர்களா அப்படின்னு. பாரதியோட ட்ரெடிஷன்ல பூணூல் அப்படின்றது ஒரு ஞானத்தோட ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு அவர் கொடுக்கிறார். ஸோ அவரோட இன்டென்ஷன் கரெக்ட் தான். அவர் ஈனப்பறையர்கள் என்னும் எம்மில் ஒருவன் எழுதுனதுல கூட இன்டென்ஷன் கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ் அடிப்படையில் பார்க்கும்போது அது நமக்கு தப்பா தெரியுது. அதே மாதிரி இன்று இருக்கக்கூடிய படைப்பாளிகள் எழுதக்கூடிய சில விஷயங்கள்ல ஒரு ஆண்மைய பார்வை வந்திருக்கலாம். ஸோ அப்ப அந்த பார்வையை மிக நுணுக்கமா ஆராய்ந்து பெருந்தேவி கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்களே தான் வந்து தமிழ்ல வந்து இன்செஸ்டுக்கு ஒரு சொல் இல்லை அப்படின்னு சொன்னவங்க. அதாவது அண்ணன் தங்கை உறவை குறிக்கிறதுக்கு நம்ம கைக்கிளை பெருந்திணை அப்படிதான் இருக்கு. பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம், கைக்கிளைனா ஒருதலை காமம். பொருந்தா காமம் அப்படின்னா இந்த கணவன் மனைவிக்கு உறவு தவிர வெளியில இருந்து வரக்கூடிய எல்லா உறவையும் பெருந்திணைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஒரு தாய் வயிற்றுல பிறந்த ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்கும் இருக்கிற இல்ல ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவுக்கு தமிழ்ல சொல் இல்லை. அந்த விஷயத்த பெருந்தேவி தான் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அன்னைக்கு இருந்த படைப்பாளிகளோட ஒரு லிமிடேஷன். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற படைப்பாளிகளுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கலாம். ஆனா அந்த லிமிடேஷன்ஸை எக்ஸ்பர்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்னோண்டு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வச்சுக்கலாம் நாம வந்து நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டோட இடத்தை அடைய முடியாது. இப்ப பெருந்தேவி அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு அவங்க நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய வாசிச்சிருக்காங்க, நிறைய விவாதம் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து அவங்க வந்து சேரக்கூடிய இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அப்ப அந்த இடத்த நாம் எடுத்து அதன் பிறகு விவாதிச்சுட்டு போலாமே ஒழிய இன்று கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸை வச்சுக்கிட்டு பெண்களை பற்றி தமிழ் இலக்கியம் வந்து இழிவாசி தெரிக்குது, தலித்துகளை பற்றி இழிவாசி தெரிக்குது அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம்னா நாம ஒரு ஆர்ட்டுக்கான கதவை அடைச்சுக்கிறோம். ஏன்னா எப்படி ஒரு வயலின்ல இருந்து ஒரு இசை உருவாகிறது, அந்த இசைக்கு ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சு எடுத்ததும் நின்றதோ அதே மாதிரிதான் ஒரு கதை. ஒரு படைப்பாளி எழுதும் போது அது உருவாகி முடிக்கும் போது முடிஞ்சது. ஸோ அப்ப ஒரு வயலின் கலைஞனுக்கும் அந்த இசைக்கும் என்ன தொடர்போ அதே தொடர்பு தான் ஒரு படைப்பாளிக்கும் அவனோட கதைக்கும் இருக்கிற தொடர்பு. அதுல வந்து நான் வந்து சாதிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கலாம். பட் அதுக்கும் அவனுக்கும் ஒன்றும் பெரிய சம்பந்தம் கிடையாது. அது வந்து சமூகத்துடைய ஆளுள்ளத்திலேருந்து வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அப்ப நம்ம அந்த விஸ்டமோட நிலையிலிருந்து பார்த்து கதைகள் அணுகிறோமா? அப்படி இல்ல வெறுமனே ஒரு அசூயை, கெட்ட வார்த்தை இருக்கு அப்படின்னு ஒரு அசூயை, இல்லைன்னா வந்து என்ன இதெல்லாம் எழுதியிருக்காங்க, உடலுறவுகள்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அசூயை, அப்படி இல்லைன்னா இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், இந்த எல்லையில இருந்து அணுகணும்னா நாம இலக்கியத்தை இழந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். மேற்கொண்டு இதை விவாதிக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த இலக்கிய வட்டங்கள், இலக்கிய கூட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையை ஒரு 18 வயதிற்கு மேல் இருக்கிறவர்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.